என்ன இசை சிஸ்டர், காலையிலே ஏதோ தீவிரமாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க எம்டியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து? வாங்க ஜான்சி மேடம், அதை ஏன் கேட்குறீங்க? சரி, அப்போ அதை நான் கேட்கல, நான் போயிட்டு வரேன்னு. அட நீ ஏமா எனக்கு மேலே ஃபன் பண்ணிட்டு இருக்க? இங்க வா, கதையை கேட்டுப்போ. அப்போ சொல்லுங்க, இந்த ராம் சார் என்னதான் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரில. நான் மாட்ட அட்மின்ல ஓப்பி அடிச்சுட்டு கிடந்தேன். சரி, இப்போ என்ன சொன்னார்? யாரோ ராம் சார் இல்லைன்னா ஆஃபீஸை அஜய்னு ஒருத்தர் பார்த்துக்க வருவாராமே. உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு? ஐயா, அந்த சுடுமூஞ்சா? என்னது சுடுமூஞ்சா? நாளை சொல்லுங்க, அவருக்கு உங்களுக்கு என்னப்ப? நீங்களே சுடுமூஞ்சுட்டீங்க, இதுக்கப்புறம் அந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியலையே. விஷயத்த சொல்லுங்க, அப்போ தானே உங்களுக்கு பாவப்படுறதா இல்லை சிரிக்கிறதான்னு தெரியும். அந்த பையன் கூட என்னை கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்கிறாரு. அவர் கல்யாணம் நெருங்கிடுச்சுல்ல, ஸோ ஊருக்கு கிளம்புறாரா நாளைக்கு. அதனால் நம்ம கல்யாணத்துக்கு வர்ற வரைக்கும் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு லீவில் இருப்பார்ல, அப்போவும் அவர் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணுமா. அவருக்கு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் ஹெல்ப் பண்ணணுமா. செத்தான் சேகர். இப்போ ஏமா அப்படி சொல்கிற? ஏன் அதுக்கிட்ட போய் 5 நிமிஷம் பேசுகிறதே கஷ்டம், இதில் உங்களை கோஆர்டினேட் பண்ண சொல்கிறாரு. விளங்குன மாதிரி தான். அவ்வளோ பெரிய டெரரா அது? நான் அட்மின்ல இருந்துக்கிறேன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்களோ? ராம் சார் எம்டின்னு எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த அஜய் சார் அடிக்கடி வருவார் ப்ராஜெக்ட் விஷயமா. ஆனால் எனக்கு அப்போல்லாம் புரியல இவரோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ இவர் எம்டி ஆனதுக்கு அப்புறம் தானே புது புது கதெல்லாம் வெளியில் வருது. ஏம்மா நீலாம் அவர்கிட்ட பேசக்கூடாதோ? நான் ஏன் தெரிஞ்சே போய் அதுக்கிட்ட விடணும்? இப்போ என்னை மட்டும் தள்ளி விட்றீங்களே, இதெல்லாம் கரெக்டா? அது எனக்கு தெரியாது, விதி வழியே தான் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா இசை சிஸ்டர்? நான் போய் ராம் சார்ட்ட கேட்கவா ஏன் என்ன அவர் கூட கோஆர்டினேட் பண்ணுறீங்கன்னு? வேணாம் இசை சிஸ்டர், நீங்கள் எப்படியும் காமெடியாக பேசுகிறீங்க. அவர் சிறுமுஞ்சா இருக்காரு, எப்படியும் செட் ஆகிடுவார். அதுவும் இல்லாமல் ராம் சார் கிட்ட போய் இப்போ நான் ஒர்க் பண்ணலன்னீங்கன்னா அவரை பற்றி டீட்டெயில் யார் சொன்னான்னு கேட்பாங்க. ராம் சாருக்கு நீங்கள் ரொம்ப க்ளோஸு, கிட்டத்தட்ட சிஸ்டர் மாதிரி. அவர் யோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். அஜய் சார் கூட கோஆர்டினேட் பண்ண நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு யோசிச்சா அந்த முடிவு தப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக ஒர்க் பண்ணுங்கள். இது வந்தாலும் ராம் சார் கிட்டே சொல்ல போகிறீங்க, பார்த்துக்கலாம். ஆமாம், எங்கே உங்கள் பேண்ட் சட்டையை காட்டும், சுடிதார்லலாம் வந்திருக்கீங்க? தெரியலம்மா, அட்மின் இன்றைக்கி தான் எனக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க, நான் போட்டிருக்கேன். அப்போ ஜோடியை காட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோடியை காமிப்பாங்களோ? ஜோடியை காமிக்கிற மாதிரி இல்லையே சிஸ்டர், ட்ரெஸ் போட்டு வந்த முதல் நாளே உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்? இல்லை, நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்த அன்றைக்கி அஜய் சார்ட்டெல்லாம் கோத்துட்றாங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஜோடியை காமிப்பாங்க? அதுவும் கரெக்டு தான் இல்லை? அப்போ என்னவா இருக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, மாட்டுறதுன்னு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் போய் கேன்டீனில் பப்ஸும் டீ சாப்பிட்டு வரும், அதுக்கப்புறம் போய் மாட்டுவோன்னு. சிஸ்டர், உங்களுக்கு இன்னும் அந்த நையாண்டி போலல்ல? கூடவே பிறந்ததுமா, போவாது. எப்போ டயர்டானாலும் சாப்பிட்டாதான் எனக்கு எனர்ஜி வரும். வா போவோம். வாங்க போவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் அஜய், எப்படி இருக்க? சொல்லுங்கள் ப்ரோ, கால் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? வழக்கம் போல தான் அஜய், ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் உன்னை கூப்பிட்ருக்கேன். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல, மேரேஜ் விஷயமா வெளியே போகிறேன். ஸோ இன்சார்ஜை உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ணன் சொன்னால் அப்போவே நான் உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணணும்னு நினச்சேன், நேரில் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. தேங்க்ஸ்டா, பரவாயில்ல, இப்போ வச்சு சிரிக்க சரியே. அப்பப்போ நானும் சிரிப்பேன் ப்ரோ, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாஃபாக தானே இருந்தேன். உன்னை இன்சார்ஜுக்கு போடும்போது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டாஃபுக்குள்ளே ஒருத்தனா நான் இருக்கும்போது உன்னை எல்லாரும் கழுவி ஊற்றுறது எனக்கு தான் தெரியும். அப்படிலாம் இல்லை ப்ரோ, பேசிக்காக எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காது. ஒர்க்குன்னு வந்துட்டால் ஒர்க்கு கரெக்டாக நடந்தால் போதும்னு நான் நினச்சி விட்டுருவேன். அதனால் ரொம்ப யார்கிட்டையும் நான் கேஷுவலாக பேசுனதில்லை. உன் மனசுக்குள்ளேயும் ஏதோ இருக்குடா. என் ஃப்ரெண்டோட தம்பின்ற பட்சத்தில் உன் மனசில் என்ன இருக்குன்றதை வெளியே வர வைக்கணும். நீ யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுற, பொண்ணுங்களை பார்த்தா சுத்தமாக பேசவே மாட்டுற. அப்படி இருக்கும்போது உன்னை சரி பண்ணணுன்றதுக்காகத்தானே கூப்பிட்ருக்கேன் இந்த டைம். என்ன ப்ரோ, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப பேசிக்கிறீங்க? இல்லைடா, உனக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆஃபீஸரை தான் கூட இந்த வாட்டி கோஆர்டினேட்டுக்கு போட போகிறேன். ஃபஸ்ட் நீ உட்காரு, அதை பற்றி பேசலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எனக்கு கோஆர்டினேட்டரா? ஆமாண்டா, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குல்ல, எப்பவுமே நான் இருப்பேன், என் கூட ஹெல்ப்புக்கு நீ இருப்பேன். இப்போ நான் உன்னை தனியால் விட்டுட்டு போகிறேன். உனக்கு ஏதாவது ஒர்க் வேணும் ஹெல்ப்பில் அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களா? ஆமாண்டா, அவங்க தான். இரு கூப்பிட்றேன். சொல்லுங்க ராம் ப்ரோ, கூட்டிங்களா? ப்ரோவா? யாரா இந்த கேரக்டரு? வாங்க சிஸ்டர். நான் சொன்னல அஜய் வந்திருக்காரு பாருங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்கூல் டீச்சரோட மோசமாக இருக்கும் போலயே. என்ன சொன்னீங்க? உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னேன் சார். எக்ஸ்ட்ரா பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எக்ஸ்ட்ரா அப்படியே இதுக்கிட்ட பேசி கீச்சிட்டாலும். அஜய் போதும்டா, வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டியா? அவங்க ரொம்ப ஜாலி கேரக்டர் தெரியுமா? உன்னோட இதை அவங்கள்ட்ட கட்டி பயமுறுத்திடாத. யார் அந்த நேரம் ப்ரோ, என் ஒர்க் எனக்கு கரெக்டாக நடக்கணும், அவ்வளோதான். நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. தெரியும்டா, இருந்தாலும் ஸ்டாஃபையும் தாண்டி அவங்க எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி பார்த்துன்னு சென்டிமெண்ட்ஸ் ப்ரோ. யாராக இருந்தாலும் எனக்கு ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன் அப்படி? என்னாச்சு சிஸ்டர்? இல்லை, என்னையும் எப்படி கோத்துறீங்க? எல்லாம் ஆஃபீஸோட நல்லதுக்காக தான் சிஸ்டர். ப்ரோ, வாழ்க்கையில் எனக்கு சாப்பாடு கூட தேவையில்ல. நல்லா பேசுகிற 4 மனுஷங்க இருந்தால் போதும், நான் உயிர் வாழ்ந்துருவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன இதுக்கிட்ட கோத்து விட்றீங்களே, நியாயமா? எல்லாம் நியாயமாக தான் இருக்கும் சிஸ்டர். நான் ஒரு எம்டி, நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க சரிங்களா? ஓ அப்படி. ஆனால் நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட, அதை என்னை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்க. பண்ணுன்னு சிஸ்டர் தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ரோ. என்ன பார்த்தாலே பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல பையன்தான். ஹேண்டில் பண்ணுற விதம் தான் அப்படி இருக்கும். நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். நான் எதனா ஒன்று எனக்கு கால் பண்ணுங்கள். என்னாச்சு பிரதர்? ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட்டு டவுட் கேட்டுட்ருக்காங்க, க்ளியர் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் இல்லை. சரி, 2 பேருக்கும் நான் கிளம்பவா? ஒர்க் ஷெடியூல் எல்லாமே நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் 2 பேருக்குமே. என்னன்னு பார்த்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா? ப்ரோ, ஆல் த பெஸ்ட் சிஸ்டர், பாய். இது ஏன் இப்ப அப்படி பார்க்குது? இவர் ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட நம்மளை போட்டுட்டு போனார்? மெயில் எல்லாமே என்னென்னு செக் பண்ணுங்கள். நான் ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் போயிட்டு வரேன். அதுக்குள்ளே என் டேபிள் எல்லாமே இங்கே சப்மிட் பண்ணியிருக்கணும் நீங்கள் சரிங்களா? அடுத்து எந்த பிளான் முடிக்கிறோம், ஸோ எந்த பிளான் பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்க சார். நான் வேலை கேட்டே வரல இவனுங்கள்ட்ட. இவனுங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், போய் மாட்டிக்கிட்டேனே. என்ன எதை சொல்கிறீங்க? சரின்னு சொன்னேன் சார். சரின்றது 2 letter 1 word. அது எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க? விஜயகாந்த் படம் பார்த்துட்டு வந்திருப்பானோ? என்ன? நத்திங் சார், நான் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்கள் போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்கண்ணா. என்ன இசை சிஸ்டர், எம்டி ரூம்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக வரீங்க போல. உங்கள் ஊரில் இப்படி முகர கட்டையை வச்சுருந்தா அது பேர் ஹாப்பியோ? இருந்தாலும் சோகமாக இருக்கீங்கன்னு பச்சையாக கேட்க முடியாதுல்ல, அதான் இப்படி கேட்குறேன். என்ன நினச்சி? ஒரு வாய் இல்லாத ஜீவன், அதால் பேச முடியாதுன்றது எவ்வளோ கஷ்டமோ. வாயுள்ள ஒரு மனுஷி, அதுவும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு இசை, அவளால் பேசவே முடியாதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இந்த டைலாக் நான் எங்கே கேட்டிருக்கனே. ரொம்ப முக்கியம் ஆராய்ச்சி. ஒழுங்காக கேளுமா, நானே கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். மேலே சொல்லுங்கள், மேலே சொல்லுங்கள். எங்கே மேலே சொல்கிறது, ஒரே வழியாக போயிடுவோம் போல். அவ்வளோ கொடுமையப்படுத்தினார் அதுக்குள்ள. அவனுக்கு குட் மார்னிங் சொல்கிறதே பெரிய டாஸ்காக இருக்கும் போல், அதில் கூட கண்டுபிடிக்கிறான். ஸோ சேட். பின்ன என்னையே இவங்கிட்ட இந்த எம்டி கோத்து விட்டு போகணும்? எம்டி கிடையாது சிஸ்டர், உங்கள் பிரதர். இன்னிலேருந்து அவன் எனக்கு பிரதர் கிடையாது. ஏன் அப்படி? இவ்வளோ கொடுமையாக ஒருத்தன்ட்ட கோத்துட்டு போகிறான்ல, அவன் எப்படி அண்ணனாக இருக்க முடியும்? அந்த ஆங்கிளில் யோசிச்சா கரெக்டு தான். நான் என்ன பண்ணுறது? அது ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து 10 நிமிஷத்தில் டேபிளில் வைக்க சொல்லிருக்கு. இதுக்கப்புறம் அது கூட தான் குப்பை கொட்டணுமோ? என்னால் சாப்பிடாம கூட இருக்க முடியும் ஜான்சி, ஆனால் பேசாமல் இருக்க முடியாது தெரியுமா? அதான் உலகறிஞ்ச உண்மையாச்சே. எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்கிறேன். எனக்கு பதில் இந்த ஒர்க்கை நீ எடுத்துக்கிட்டானே. வேலையை ரிசைன் கூட பண்ணுவேன் சிஸ்டர், ஆனால் அதே சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன் அப்படி? அதுக்கு தான் அடிமையாக நீங்கள் சிக்கிட்டீங்களே, அப்புறம் ஏன் என்ன கொத்து விட்றீங்க? ஆமாம்ல, நான் பாவம் தானே. பாவம் தான், இருந்தாலும் ராம் சார் யோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். அப்படி உங்களை கோத்து விட்ருக்காருன்னா ஏதாவது காரணம் இருக்கும். வெங்காய காரணம் இருக்கும். இப்போ நான் கல்யாணத்துக்கும் போக மாட்டேன். இனிமேல் அவனுங்களை ப்ரோ லிஸ்ட்லேருந்து நான் தூக்குறேன். விடுங்க சிஸ்டர், பார்த்துக்கலாம். நம்ம இசை சிஸ்டர் ஹேண்டில் பண்ணால் எல்லாருமே காமெடி பீஸ் தான். ஆனால் இவன் என்ன காமெடி ஆக்கிடுவான் போல் இருக்கே. ஆல்ரெடி நீங்கள் காமெடி ஆக்டர் தானே சிஸ்டர். இந்த பிள்ளைகிட்ட பேசி ரிலாக்ஸ் ஆகலான்னு வந்தேன். இந்த பிள்ளை என்ன பைத்தியம் ஆகிடும் போல் இருக்கே. அவன் கொடுத்த 10 நிமிஷம் முடிய போது, நான் போகிறேன், நீ போனேன். ஆல் த பெஸ்ட். போமா. வாங்கக்கா வாங்க, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க? எல்லாம் நம்ம சீதா கல்யாணம் நெருங்கிட்டு செல்லாமா, பத்திரிக்கை வச்சுட்டு போவோம் தான் வந்தோம். சரி சரிக்கா. எங்கே நம்ம பெல்ட் டாக்டர் இல்லையா? இருக்காருண்ணா, இதோ கூப்பிட்றேன் இருங்க. ஏங்க ஏங்க, யார் வந்திருக்கா வந்து பாருங்க. வாங்க வாங்க. என்ன இன்விடேஷனா? கல்யாணம் நெருங்கிடுச்சு, இன்னும் உங்களை காணமேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம் சார், பத்திரிக்கைக்கு தான் வந்தேன். எங்கள் கூட நீங்கள் எல்லோரும் கிளம்பி வந்து ஊரில் நம்ம சீதா கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பாக என்னால் முன்னாடியே வர முடியுமான்னு தெரில, ஆனால் என் ஒய்ஃப், பசங்க, அம்மா எல்லோரும் முன்னாடியே வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க.
இது நம்ம வீட்டு கல்யாணம், இதை நடத்தி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ரொம்ப நன்றிண்ணே. இப்படி சொல்கிறதுக்கே ஒரு மனசு வேணும்ல. என்னம்மா இதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து பிறந்து வளர்ந்த பொண்ணு சீதா எங்கள் கண்ணு முன்னாடி. அவளுக்கு ஒரு கல்யாணன்றப்ப நாங்களாம் முன்னாடி வந்து நின்ற மாட்டோமா? ஆமாங்க்கா, இதெல்லாம் நீங்கள் சொல்லவா வேணும்? நான் வந்துடுவேங்க்கா. அவருக்கு எப்படி இருக்குது வேலைன்னு தெரியல. நீங்கள் கிளம்பும் போதே நம்ம எல்லோரும் போயிடலாம். அங்கே போய் அப்புறம் பார்க்கணும்ல, ஊரும் புதுசு. அதனால் நாங்களாம் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நாங்களாம் கிளம்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா நீங்களாம் அப்படி சொல்கிறதே. உறவுக்காரவங்கன்னு பெருசாக யாரும் எங்களுக்கு இல்லையேன்னு நாங்கள் வருத்தப்படாத அளவுக்கு நாங்கள் இங்கே வந்த நாள்லேருந்து நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்க. அதே போல் எல்லோரும் வந்து சீதா கல்யாணத்தை நடத்தி கொடுத்துடணும். கண்டிப்பாண்ணே. பத்திரிக்கை வாங்கிக்கிங்கம்மா 2 பேரும். கொடுங்கக்கா. உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டோம். அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு வச்சாச்சு. அடுத்தது உங்களுக்கெல்லாம் வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக எங்கள் கூட கிளம்பி வந்துடணும். நம்ம எல்லாருக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, அதில் போயிடலாம். சரிக்கா. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் டாக்டர். சரிங்க சார், நீங்கள் போயிட்டு வாங்க. காஃபி எதுவும் குடிக்காமல் போகிறீங்க? இருங்க, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ, எல்லார் வீட்லேயும் உட்காந்து காஃபி குடித்தோன்னா வேலை ஆகாதுமா. ஏற்கனவே கல்யாண நெருக்கடத்தில் வந்துருச்சு. அதனால் நாங்கள் அப்படியே கிளம்புறோம். சரிங்கக்கா. வாங்கண்ணே, வாங்க வாங்க, உள்ளே வாங்க. வரேன்ப்பா தம்பி. சீதா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போகணுன்னு வந்தேன். அக்கா, நம்மளுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணுமாக்கா? ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்துட மாட்டேனா? ஒரு முறை இருக்குல்ல சிட்டு, அப்படி தான் வச்சு கூப்பிடணும். கல்யாணம் இல்லையா, ஒரு முறையாக பத்திரிக்கை வச்சு கூட்டாதான் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், வர்றவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். சரி கொடுங்க, எங்களையும் பெரிய ஆளாக்கிட்டீங்க, பத்திரிக்கையை கொடுங்க. உங்கள் அம்மா இல்லையாப்பா? அங்கே போனோம் பெல்ட் டாக்டர் வீட்டில். அவங்களும் அவங்க அம்மா எங்கேயோ வெளில போயிருக்காங்கன்னாங்க. இங்கே இல்லையோ? ஆமாண்ணா, ஊர் வரைக்கும் போயிருக்காங்க. கல்யாணத்தப்பா அப்படியே வருவாங்க. சொல்லிடுறேண்ணா, கல்யாணத்துக்குலாம் வந்துடுவாங்க. சரிப்பா, அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் பத்திரிக்கை வச்சோன்னு சொல்லுங்கண்ணா. ஆமாம், வீட்டுக்கு பெரியவங்க அவங்களாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் சீதாவை. சரிக்கா, கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் மாமியார் அதெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. நாங்கள் ஃபோன் போட்டு சொல்கிறோம், கல்யாணத்துக்கு அப்படியே ஊருக்கு வருவாங்க. சரிம்மா சிட்டு, வாங்க 2 பேரும் பத்திரிக்கையை வாங்கிக்கிங்க. 2 பேரும் 2 கண்டிப்பாக பேரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும்ண்ணா. கல்யாணத்துக்கு வந்துடணும். சரிங்கக்கா, கண்டிப்பாக முன்னாடியே வந்திருந்து நாங்கள் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருவோம். சரிம்மா, எங்கள் கூட வேனில் வந்துடணும். என்னப்பா தம்பி? சரிங்கக்கா, முடிஞ்ச அளவு வந்துடுறோம். இல்லைன்னா சிட்டு மட்டும் உங்கள் கூட வந்துடுவா. சரிக்கா, ஆனால் நான் வந்துடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிடி. உட்காருங்கக்கா, காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ஒருத்தவங்க வீட்டிலே காப்பி குடிச்சிட்டு உட்காந்து வந்துட்டு போனோன்னா டைம் ஆகிடும். அதனால் அடுத்தது இழிச்ச அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உமா வீட்டுக்கும் போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டோன்னா வேலை முடியும். சரிக்கா, நீங்கள் அப்படியே போய் வச்சுட்டு கிளம்புங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தானே உங்களுக்கும் இருக்கும், நேரம் இல்லை. சரிப்பா தம்பி, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம்மா. சரிங்கண்ணா. அடுத்தது யார் வீட்டுக்குடி போகணும்? எழுச்ச வச்சுக்கு ஃபோன் போட்டேங்க. அவள் வீட்டில் இல்லையா, அவளுக்கு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். உமா வீட்டில் இருக்காளான்னு கேட்போம். அவளை கொண்டு போய் பத்திரிக்கை வச்சுட்டு போவோம். சரி கேளு, அவளாச்சும் வீட்டில் இருக்காளான்னு. என்னக்கா, எங்கே இந்த சைடு போகிறீங்க, அதுவும் கையில் தட்டோட? எட்டி உமா, உங்கள் வீட்டுக்கு தான் பத்திரிக்கை வைக்கன்னு போகிறோம். நீங்கள் 2 பேரும் எங்கே எத்தாப்பில் வந்துட்டுருக்கீங்க? அம்மாக்கா கடைக்கு போகணுன்னு சொன்னால் சரியாக தான் கிளம்பிட்டுருக்கோம். அப்போ சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறமா வந்து நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறோம். கல்யாண பத்திரிக்கைக்கு வந்தீங்களோ? ஆமாம்மா. ஐயோ அண்ணன், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? கொடுங்க பத்திரிக்கை. எங்கே வச்சு கொடுத்தா அண்ணன், நம்ம வீட்டு கல்யாணம், நாங்கள் தான் முன்னாடி வந்து நிற்போம். நீங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்கணுன்ற ஃபார்மாலிட்டிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஏற்கனவே டைம் இல்லை, நீங்கள் வேறு அர்ஜென்ட்டாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துடுது. ஆமாண்ணே, பத்திரிக்கை கொடுங்க. நாங்கள் கையில் பை வச்சுருக்கோம், அதில் வச்சுக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இல்லைப்பா, இப்படி ரோட்டில் கொடுத்தா முறையாக இருக்காது. நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுங்கள், நான் உமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து வீட்டிலேயே கொடுக்குறேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பத்திரிக்கை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இல்லை தம்பி, முறையாக இருக்காதேன்னு பார்க்குறோம். ஐயோ அண்ணன், பத்திரிக்கை கொடுங்க, நீங்கள் வேறு. சரிம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அதனால் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே எங்கள் கூட வந்துடணும். வந்திருந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி பார்க்கணும், சரிங்களா? நம்ம வீட்டு கல்யாணம்ண்ணா, நாங்கள் பார்த்து வளர்ந்த பொண்ணு சீதா. அவள் கல்யாணத்துக்கு நாங்கள் வந்துட மாட்டோமா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்துடணும் 2 பேரும் குடும்பத்தோட. சரிக்கா. வெளிச்சக்கா வேறு வீட்டில் இல்லை, பத்திரிக்கை எப்படி வைப்பீங்க? ஆமாம், அவள் இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவான பாட்டி வீட்டுக்கு வச்சேன். அப்புறம் இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வைக்கணும் இன்னைக்குள்ளே. சரிக்கா, நீங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க, அப்புறமா நான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நாங்களும் போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வீட்டுக்கு வா அண்ணன். சரிங்கக்கா.